உங்கள் ஷோல்டரும் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஷோல்டர் வந்து பெயினாக இருக்குங்களேன்னு பார்க்குறீங்களா? அப்போ சொல்லித்தர அடுத்து 3 சிம்பிளான டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஹாப்ரிஹென்ஷன் டெஸ்ட் ஆர் கிராங்க் டெஸ்ட். கிராங்க் டெஸ்ட் வந்து எதுக்காக அசஸ் பண்ணுறோன்னா, ஷோல்டர் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம அசஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த கிராங்க் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பேஷண்ட் வந்து எய்தர் சிட்டிங் ஆர் லையிங்கில் இருக்கலாம். இப்போ பேஷண்ட் வந்து சுப்பைன் லைங், அதாவது வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி பேஷண்ட் படுக்க வச்சுட்டு ஷோல்டர் வந்து சைட் வேவ்ஸாக அப்டக்ட் பண்ணி 90 டிகிரி அப்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பர்சன்ட் ஆர் தெரபிஸ்ட் வந்து ஷோல்டரை லைட்டாக எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், அதாவது வெளிப்பக்கமாக கையை பொறுமையாக தள்ளும் போது பேஷண்ட்டுக்கு வந்து பெயினோ இல்லை வந்து அசௌகரியமோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட் ஏதோ ஒன்று ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, பெயின் இல்லை, எல்லாமே ஓகே இருக்குன்னா அது வந்து இன்ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்டி கேன் டெஸ்ட். இந்த எம்டி கேன் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணனா, ஷோல்டரோட சுப்ராஸ்பைனஸ் மசில் ஆர் வந்து ரொட்டேட்டர் கஃப் வந்து எனி டேமேஜ் ஆர் ஸ்ட்ரெயின் ஆயிருந்தா இது வந்து நம்ம அசஸ் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, இப்போ அது வந்து எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சேரில் உட்கார வச்சுட்டு தென் அஃபெக்டட் ஆர்ம் வந்து சைட் வேவ்ஸாக 90 டிகிரி அப்டக்ட் பண்ணி இன்டர்னல் ரொட்டேஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் செகண்ட் பர்சன் ஆர் தெரபிஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி ஆர்மில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஏதோ ஒரு பெயினோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ எலிசிட் ஆச்சுன்னா டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். அப்படி பெயின் எதுவும் எலிசிட் ஆகலைன்னா டெஸ்ட் வந்து நெகட்டிவ். அப்படி பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சுப்ராஸ்பைனல் மசில் ஆர் வந்து ரொட்டேட்டர் கஃப் வந்து எனி இன்ஜுரிஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ராப் ஆர்ம் டெஸ்ட். இந்த ட்ராப் ஆர்ம் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணனா, ஷோல்டர் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலோ இல்லை சுப்ராஸ்பைனஸ் டெண்டான் வந்து எனி டேமேஜ் ஆர் டியர் ஆயிருந்தாலோ இது வந்து நம்ம அசஸ் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்க வச்சுட்டு தென் பேஷண்ட்டோட 2 ஆர்மும் ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லணும். ஆக்டிவாக 90 டிகிரி ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லிட்டு தென் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வந்து ட்ராப் பண்ணுங்க, பொறுமையாக வந்து கீழே இருக்குங்கன்ட்டு சொல்லணும். இதில் பாசிட்டிவ் சைன் என்னன்னா, பேஷண்ட்டோட அஃபெக்டட் ஆர்ம் வந்து சடனாக ட்ராப் ஆகிடும். இதுவே வந்து பேஷண்ட்டோட அன்அஃபெக்டட் ஆர்ம் வந்து ஸ்மூத்தனாக வந்து கீழே இருக்குவாங்க. இதுதான் பாசிட்டிவ் சைன். இதுவே வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுப்ராஸ்பைனஸ் டெண்டான் எனி டியர் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் வந்து குவாலிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் கிளினிஷியன் கிட்டேயோ போய் அசஸ் பண்ணிக்கோங்க. நீங்களா வீட்டில் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து மேபி பெயின் வந்து அக்ரவேட் பண்ணலாம் உங்களுக்கு. ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேறு எதனா கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.